ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆர்சிபி ஐபிஎல் 2025 ஆக்ஷன் எந்த மாதிரி பண்ணாங்க, அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச உடனே சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஆர்சிபியை சும்மா கலாய்ச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்காகப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கேஎல் ராகுல விட்டுட்டீங்க, சிராஜை விட்டுட்டீங்க, யுஸ்வேந்திர சகலை எடுக்கல, அப்புறம் எதுக்கு தான் இந்த ஆக்ஷனுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய சர்ச்சைகளை கிளப்புற போஸ்ட் எல்லாம் பயங்கரமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் டே ஒன்னும் ஆர்சிபி உட்கார்ந்து இருந்தாங்க ஆக்ஷன் டேபிள் அப்படினே சொல்லலாம். ஆனா அவங்க ரொம்ப ப்ரீ பிளானடா தான் போயிருக்காங்க. நீங்க நினைக்கிற பிளேயரை எங்களால எடுக்க முடியாது, நாங்க யோசிக்கிற பிளேயரை தான் நாங்க எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரீ பிளானடா இருந்திருக்காங்க. கேஎல் ராகுல எடுக்கலன்ட்டு பல பேர் திட்டினாங்க. ஆனா அவங்க சொல்லவே இல்லையே நாங்க கேஎல் ராகுல எடுப்போம் அப்படின்னு சொல்லி. நம்ம தான் எல்லாருமே கேஎல் ராகுல் அங்க கர்நாடகா பிளேயர், அதனால பெங்களூருக்கு போவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி அங்க கேப்டன் வேணும், கேஎல் ராகுல் போவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க மனசுல கேஎல் ராகுலுக்கு 10 கோடி வரைக்கும் தான் பிளான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அதனால அவங்களோட பிளான் ரொம்ப சூப்பராவே இருந்திருக்கு. போஸ்ட் ஆக்ஷன்ல கூட தினேஷ் கார்த்திக்கும் தான் சொன்னாரு, ஆர்சிபியோட கோச்சும் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் சொன்னாங்க. எங்களோட பிளான் என்ன இருந்துச்சோ அதை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 75 to 80% எங்களோட பிளானை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நிறைய பேருக்கு இருந்த இன்னொரு டவுட், வில் ஜாக்ஸ் விட்டது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. ஆனா வில் ஜாக்ஸ் அவங்க நினைப்பிலே இல்ல. ஏன்னா பில் சால்ட்டை எடுத்த உடனே வில் ஜாக்ஸ் வேணாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. பிளஸ் லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி, டிம் டேவிட் மாதிரி பிளேயர் எடுத்ததுனால வில் ஜாக்ஸுக்கு அங்க இடமே இல்ல. எஸ், லாஸ்ட் இயர் அவர் ரொம்ப நல்லா விளையாண்டு இருந்தாரு, செஞ்சுரி அடிச்சாரு, பயங்கரமான ஒரு சீசனா அவருக்கு அமைஞ்சிச்சு. ஆனா எங்க டீம்ல இப்ப இடம் இல்ல அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சூப்பராவே அதை பண்ணிட்டாங்க. ஆர்டிஎம் ஃபுல்லா யூஸ் பண்ணல, ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டேல அவங்க என்ன டீமை உருவாக்கணும்னு நினைச்சாங்களோ அது மாதிரி டீமை உருவாக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ இப்போ அதுல இருந்து ஆர்சிபியோட ப்ராபபிள் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். விராட் கோலி, பில் சால்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓபன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் விராட் கோலி தான் கேப்டன்சியும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன். பில் சால்ட் பாத்தீங்க அப்படின்னா கேமை வேற லெவல்ல எடுத்துட்டு போயிடுவாரு. விராட் கோலிக்கு ஒரு டைம் வேணும் என்னைக்குமே, அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னா அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ விராட் கோலி, பில் சால்ட் ஓபன் பண்ணுவாங்க. ரஜத் பட்டிதார் பாத்தீங்கன்னா 1 down வந்துருவாரு. லாஸ்ட் சீசன் அவருக்கு எக்ஸ்ட்ரானரியான சீசனா அமைஞ்சிச்சு. கண்டினியூஸா 5-6-50 பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. ரொம்ப சூப்பரான ஒரு சீசனா அவருக்கு அமைஞ்சிச்சு. அதை அப்படியே கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. ஃபியூச்சர் கேப்டன்சி ஆப்ஷனாவும் அவரை யோசிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா சையத் முஸ்தாக் அலி மாதிரி டோர்னமெண்ட்ல அவர் கேப்டன்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மேபி இந்த வருஷம் கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் வெயிட் பண்ணி பாப்போம். அந்த நம்பர் 4 லியாம் லிவிங்ஸ்டன் தான். லியாம் லிவிங்ஸ்டனுக்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல படும், அதே நேரத்துல மாத்தி ஒரு 2 ஓவரும் போட முடியும். சோ லியாம் லிவிங்ஸ்டன் மாட்டிக்கிச்சு அப்படின்னா கேமை எங்கேயோ எடுத்துட்டு போயிருவாரு, இல்ல அப்படின்னா அவுட் ஆயிருவாரு. முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருப்பேன், வேர்ல்டோட எந்த கிரவுண்ட்ல வேணாலும் 6 அடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் லியாம் லிவிங்ஸ்டன். அண்ட் சின்னசாமி மாதிரி ஸ்டேடியம்லாம் அவருக்கு ஒரு தங்க புஷ்பம் மாதிரி வச்சு 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 பயங்கரமா வெளுத்து எடுத்துருவாரு. அதுக்கு அடுத்தபடியா குருணால் பாண்டியா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஆக்சுவலி அவர் எக்கனாமியா போடுவாரு, விக்கெட் எடுக்க மாட்டாரு. ஆனா சின்னசாமி மாதிரி ஸ்டேடியம்ல நீங்க எக்கனாமியா போட்டாலே பெரிய விஷயம் தான். பேட்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு 20-30 ரன் எப்படியாவது அடிச்சு கொடுத்துருவாரு. சோ குருணால் பாண்டியா ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஆர்சிபிக்கு. எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியாவோட பெஸ்ட் ஆர்சிபி வெளில எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், சூப்பரான ஒரு ஆப்ஷன். டிகே மாதிரி ஒரு பிளேயர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ற ஒரு பிளேயர் வேணும். தினேஷ் கார்த்திக்குமே அதுதான் சொல்லியிருந்தாரு, நாங்க ஜிதேஷ் சர்மாவை தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா வச்சு வந்தோம், அதுவே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுவும் நாங்க போட்ட பிளானை விட கம்மியாவே அவரை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. சோ டிகேவோட இடத்தை நிரப்புறதுக்கு ஜிதேஷ் சர்மா கரெக்டா இருப்பாரு. ஏன்னா கடந்த ஃபியூ இயர்ஸாவே டிகே அந்த மிடில் ஆர்டர்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு பினிஷராவும் செயல்பட்டாரு இல்லையா. ஜிதேஷ் சர்மா எக்ஸாக்டா டிகே மாதிரி தான் விளையாடுவாரு. அவரால் பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியும், அதே நேரத்தில் கேம் ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். நல்ல ஒரு பிளேயர். இந்தியன் டீமோட ப்ராபபிள்ஸ்ல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காரு. நிறைய டூர்ஸ் டிராவல் பண்றாரு. சஞ்சு சாம்சன் இருக்கிறதுனால தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனா ரொம்ப நல்ல பிளேயர். எனக்கு தெரிஞ்சு அவரோட பெஸ்ட் கண்டிப்பா ஆர்சிபி வெளில கொண்டு வந்துருவாங்க. அடுத்தபடியா டிம் டேவிட்ங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆர்சிபி டிம் டேவி எடுத்திருந்தாங்க. அண்ட் வேர்ல்டோட ஒரு சில பினிஷர்ஸ்ல டிம் டேவிட் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். கேமை எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போயிருவாரு. 10 பாலுக்கு 40 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருந்தா கூட டிம் டேவிட் அங்க இருந்தா கண்டிப்பா அவரால் முடியுங்கிற அந்த ஒரு இது நம்ம நம்புவோம். அதே நேரத்துல ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. சோ அவரால் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு டேலண்ட். அண்ட் சின்னசாமி ஸ்டேடியம்ல அவரும் நல்லா சூட் ஆவாரு. அதுக்கு அடுத்தபடியா புவனேஸ்வர் குமார். ஆர்சிபி பண்ண ஒரு பக்காவான மேட்டர் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் ஆக்ஷன்ல எடுத்துட்டு வந்ததுதான். எப்பவுமே ஆர்சிபி இந்த பேட்டர்ஸ் மேல நல்ல கவனம் செலுத்திட்டு பவுலர்ஸ் விட்டுருவாங்க. ஆனா இந்த வாட்டி புவியை எடுத்துட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் புவனேஸ்வர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். அண்ட் அவர் இப்போ ஹைதராபாத்ல இருந்தப்ப கூட எல்லா பவுலர்ஸும் என்ன மாதிரி எக்கனாமில போனாங்க. ஆனா அவர் 7-8 தான். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். எக்கனாமியாவும் போட்டுருவாரு, நியூ பால்ல விக்கெட்டும் எடுத்துருவாரு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால புவி ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கு அடுத்தபடியா ஜுயாஸ் சர்மாவை ஆடுவாங்க. கேகேஆர்ல ஒரு ப்ரூவன் பிளேயரா அவர் இருந்திருக்காரு. ஒரு மேட்ச் வின்னரா அப்படின்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா இன்னும்
இன்னும் நிறைய அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல. பட் ஆனா அவர் விளையாடுவார், இந்த லைனப்ல அவர் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா யஷ் தயால் அவர் ரீடைன் பண்ணிருக்காங்க. போன சீசன் ரொம்ப நல்ல சீசனா அவருக்கு அமைஞ்சிச்சு. டெஃபினெட்லி அவரும் இருப்பாரு. அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட்ங்க சூப்பரான ஒரு அனதர் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பவுலிங்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜாஸ் ஹேசல்வுட்டும் ஆர்சிபி ஆடி இருக்காரு. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல 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 பிளேயர், நல்ல ஹைட்டா இருப்பாரு, ஒரு ஹிட் அண்ட் டேக் பவுலர். அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும், நல்ல யாக்கர்ஸ் டெலிவர் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்ட் ஒரு மாதிரி டெஸ்ட் லைன்ல வச்சே போட்டு விட்டுருவாரு. அண்ட் சின்னசாமியில அவரை கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம் தான். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இம்பாக்ட் சப்பா நான் வந்து தேவ்தத் படிக்கல், அதுக்கு அடுத்தபடியா ஸ்வப்னில் சிங், இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் வேணும் அப்படின்னா தேவ்தத் இறக்கி விட்டலாம், இல்ல எங்களுக்கு பவுலிங் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஸ்வப்னில் சிங் வந்து பவுலிங்கா கொண்டு வந்துடலாம். இல்லனா ரஷிக் தார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்துட்டு வரலாம். இதுதான் வந்து ஆப்ஷனா இருக்கும். ஆர்சிபி ஒரு மாதிரி கம்ப்ளீட்டட் டீமா தான் இருக்காங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர்ஸ் இல்ல. கேமையே வந்து ஒரு மேட்ச் வின்னரா ஆக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இல்ல. ஒரு யுஸ்வேந்திர சகால் மாதிரி, ஒரு வாஷி மாதிரி, ஒரு அஸ்வின் மாதிரி, அது மட்டும் தான் இவங்களுக்கு ஒரு சின்ன மைனஸா இருக்கு. மத்தபடி வந்து ஒரு நல்ல கம்ப்ளீட்டடான டீமா தெரியுறாங்க. உங்களோட கருத்து ஆர்சிபி பத்தி என்ன, அவங்களோட பிளேயிங் லெவன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதன் பாப்ரம், this is VJ Money. Love you all, stay safe மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.